ரசிகனை ரசிக்கும் தலைவா சர்க்கரை முப்பலம் அவள் படைப்போம் உமகே மட்டலசை மாமுகா சக்தியின் பாலகா மலர் சொரிவோம் உமகே வாங்கினால் என்னென்ன கேட்பேனோ வரம் தருவாய் பொழுதே சௌந்தரே இளந்தரே சோழியாய் என்ற உமையே சுந்தரே சௌந்தரே இளந்தரே சோழியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்திலும் உன்னை கண்டு தரிசித்தோம் என் துன்பங்களை மாற்றி வைப்பார்
வாயால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான வீரசிகாமணி அன்னையிலே வந்தவண்ண ஆதி பராசக்தி அங்கேற்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே அம்பிகை சந்தியம்மாள் வருவாள் என ஒரு நாளும் மலையில்லையே
மகளே
புரிவாய் என்றாய வடக்குதியா மந்தரோட வேணும் அம்மா அம்பிகைய கலிங்கனாட்சி கலைக்கரோட வருவாயம்மா ஈராக்கு தன்னதில இருக்கங்குடி மாறியாக அமர்ந்தவளா ஈராட்டு மாரியம்மா இசைந்தரோட வருவாயம்மா தெரியாத கதைகள் எல்லாம் தட்சணாமூர்த்தி ஐயா தட்சணாமூர்த்தி ஐயா தெரியும்படி அருள் புரிவார் குழந்தைக்கு தெரியும்படி அருள் புரிவார் தட்சணாமூர்த்தி ஐயா குறைகள்
காளியர்கள் கதைகள் வாழ கண்ணல் பகவானை வரம் தருவார் அண்டகாளி புகழை பாட அண்டகாளி புகழை பாட ஆண்டவன் பகவானை வரம் தருவார் பாரதியா கேட்ட போது காளிமார்கள் 8 பேர் நாகலோகப்பட்டணத்திலே நாராயணன் கோபால பேரக்கூடையிலே தூக்கி வைத்து கைலாச வாசலில வடக்கு கோட்ட வாசலில வந்து வைப்பாரம் தந்தைய வாசல் வந்து பார்வதியை தான் அழைத்து தந்தையம்மா பார்வதியை நீ கேட்டது போல காதங்க 8 பேர் இழைத்து வந்து கைலைங்கிரி வாசலிலே வடக்கு கோட்டை வாசலிலே வைத்திருக்கின்றேன் அம்மா நீ இப்பொழுது போக வேண்டும் அண்டகாளி அழகு எல்லாம் சக்தி ஏறி பார்க்க வேண்டும் அச்சுதான் சொன்ன போல அந்த வார்த்தை கேட்டவுடன் அம்பிகைய பார்வதியா மேல போட்ட அம்மா வடகு கோட்டை வருவா அண்டகாளி 8 பேரோ அறிவறியா சந்தி அம்மா அழகிலையும் சிறந்திருக்கா அழகிலையும் சிறந்திருக்கா நாய அம்சத்தில உயர்ந்திருக்கா அழகிலையும் சிறந்திருக்கா சந்தி அம்மா அம்சத்தில உயர்ந்திருக்கா அட்டகாளி 8 பேரும் இடிச்ச பச்சரிசி எலுமிச்சங்களின் இடத்திலே இருக்கின்றார் 8 பேருக்கும் மூத்தவா அதிபதி அம்மா சந்தியம்மா கோடி சூரியம் அது உதயம் அழகை போல சந்தியம்மா மிக அழகாகவே இருக்கின்றார் சந்தியம்மா மாரியம்மா முப்படாதியம்மா நாகம்மா காளியம்மா வடகுத்தியா வடகுவா செல்வி வடபத்திர காளி காந்தாரி கருமாரி கனகதுர்க்கை முப்புடாதி இவ 8 பேரும் அழகாக இருப்பதை கண்டால் பார்வதாதேவியானவள் தன் மனதிலே எண்ணாத எண்ணங்களை கொண்டு அண்ணனாகிய கோபால கண்ணனிடத்திலே பார்வதாதேவி என்ன சொல்லுகின்றாளானா இவ யாரடியோ சக்கராத்தே யாரடியோ சக்கராத்தே அக்காலங்க 8 பேரும் பயிரானா முளைக்கு முன்பு முளைத்திருக்கா தாலிய பங்கு போட தங்கையர்கள் பிறந்திருக்கா கொண்டவனை பங்கு போட 8 சகலாத்தி பிறந்திருக்கா அட்டகாளி 8 பேரை வளர்க்க வேண்டாம் ஐயா
பயிராமலைக்கு முன்னே கலையா வந்து முளைத்திருக்கின்றார். என் தாலிய பங்கு போட தங்கைகள் 8 பேரும் பிறந்திருக்கா. கொண்டவனை பங்கு போட 8 சகலாத்திகள் வந்து பிறந்திருக்கின்றார். என்ற அம்பிகை உமா பார்வதாதேவியானவள் இன்னும் கண்ணனோட இடம் வந்தில்லை. அண்ணா அண்ணா கோபாலா 8 பேரும் வளர்ந்தானா 8 பேரின் அழகில் கண்டு ஆண்டவன் தான் சிவபெருமான் பார்வதியை தான் மறந்து அதனால கோபாலா இவ அட்டகாலி 8 பேரும் கைலாசத்தில் இருக்க வேண்டாம். இவ கணக்கிடிக்க முடிக்க வேண்டும். காளியர்கள் 8 பேரும் கைலாசத்துல இருந்தாலானா இப்பமே இப்பேற்பட்ட அழகா இருக்கா. இன்னும் வளர 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 எனக்கு தான் ரொம்ப ஆபத்து. அதான் சொல்லுவாங்க பத்தியலா. ஆனா அப்புறம் இந்த ஆம்பளைங்க கிளி மாதிரி தனக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு பாட்டியை தேடுவாங்க. ஆண்டவன் பகவானும் பார்வதி அழகு காணாது என்று இவ 8 பேர் அழகையும் கண்டு தன்னை மறந்து சிரித்ததனாலதானே இவ்வளவு தூரம். அதனால 8 பேரையும் வளரவிடக் கூடாது என்று கொல்லு வேணும் என்று பார்வதி கண்ணபெருமான் இடத்திலே சொல்ல தங்கை பார்வதி 8 பேரையும் கொல்ல சொல்லுகின்றா. சரிதான். கூட பிறந்தாலும் தங்கச்சியா நம்ம கூட பிறக்கலனாலும் தங்கச்சியா. அதனால 8 பேரையும் நாம வளர்க்க வேணும் என்று பெருமான் கோவா மதலைகளை கொண்டோ மனப்பாவம் நம்பி குழந்தைகளை கொடிய பாவம் இவாட்ட காளி 8 குழந்தைகளை கொன்றா கொடிய பாவம் மதுரைகளை கொன்றா மனப்பாவம். அந்த பாவம் முடிச்சதுன்னா ஏழையில செல்வத்துக்கு நம்மளை விட்டு போகுமா? போகவே போகாது. அதனால 8 பேரையும் வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவனாகிய எம்பெருமாள் கோபாலக்கண்ணே இங்கே வருகின்றாரானா எம்பெருமான் கோபால்
கடந்து கோசராச பட்டணமா புகழ் முறைய நாடு விட்டு 2 நாட்டு கடல் கடந்து இமயகிரி மலையை விட்டு சதுரகிரி மலையதில சந்தனமா ஜோலைக்கிட்டா அட்ட காளியரை வளர்த்துவாரா சதுரகிரி வரை சந்தனமாஞ்சோலைக்கு அட்டகாலி 8 பேரையும் அழைத்துக் கொண்டு வருகின்றார் கோபாலக்கண்ணன். அழைச்சு கொண்டு வரார்கள சந்தனமாஞ்சோலையிலே யார் தவம் இருக்கின்றார்? சந்தன மாமுனிவர் இருந்து வராரா? சந்தன மகாமுனிவர் தவம் இருந்து வருகின்றார். ஆமா, அவர் எப்பேற்பட்ட மனிதர்? மூவாசை வெறுத்தவர் அல்லவா? மூவாசை என்ன ஆசை? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. மண் மனை ஆசை, பொன் பொருள் ஆசை, பெண் ஆசை. ஆமா, அதாவது என்ன மனிதனா பிறந்தவங்க ஆமா ஒரு நல்ல காலம் கைகூடி வந்ததுன்னு வைங்க, சரி, மண்ணை வாங்குவாங்க, மனையை வாங்குவாங்க, பொன் பொருளை சேர்ப்பாங்க. ஆமா, அதையெல்லாம் வச்சு ஆள்வதற்கு ஒரு பொண்டாட்டியை தேடுவாங்க. பொண்டாட்டி செல்வம் தேடுவான். வீட்டுக்காரங்க செல்வம் தானே. அப்படியா? அதே ஒரு ஆகாத நேரம் வந்துச்சுன்னு வைங்க, மண்ணை வெறுப்பாங்க, மணியை வெறுப்பாங்க, பொன் பொருளை எல்லாம் இழந்து போவாங்க. எல்லாத்தையும் வெறுத்துருவான். ஆனா பொண்டாட்டி இருக்காளே மனவாட்டி, கட்டி வந்த மனவாட்டிய வெறுக்க மாட்டான். ஏன் வெறுக்க மாட்டாங்க? அவனுக்கு வேற எங்க போவ பொண்டாட்டிய வெறுத்தான்னு வைங்க, அந்த ஆனா பிறந்த ஆம்பளைக்கு அன்னையிலிருந்து புடிக்க கஞ்சி கிடையாது. கஞ்சி இல்லாம தெருத்தருவாளையம் அதான் சொல்லுதாங்க பத்தியலா, ஆண் இல்லா வீடு அற வீடு, பெண்கள் இல்லாத வீடு சுடுகாடு சொல்லிருக்காங்க அல்லவா? சம்சாரம் போன அன்னைக்கு சகல அம்சமும் போயிரும். பெண்ணா பிறந்தவ இல்லன்னா வீடு வீடா இருக்குமானே? இருக்கவே இருக்காது. ஆமா, அப்படி மூவ ஆசைகளை வெறுக்கின்றார் சந்தன மகாமுனிவர். வெறுத்தவர் மாமுனிவர் எதற்காக? ஆண்டவன் சிவநாமத்தை அடைவதற்காக. அந்த சிவநாமத்தை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும். ஆமா, வீடு வேண்டாம், வாசல் வேண்டாம், மண்மன வேண்டாம், பொன்பொருள் வேண்டாம், பொண்டாட்டி வேண்டாம், புள்ள வேண்டாம் நினைச்சவங்க காவி உட, கழுத்துல உத்திராட்ச மாலை அணிந்து, நெத்தி நிறைய பட்டை, பெரிய பட்டை, ஆமா, போக வேண்டியதான் காசி ராமேஸ்வரம்னு அப்படியே சிவாலயங்கள்லாம் வழிநடையா போக வேண்டியதான். அப்படி வெறுக்காத பெயர்கள் யாரை பகவான நினைக்க மாட்டாங்க, பஞ்சாட்சரம் பூச மாட்டாங்க, சிவனாரை நினைக்க மாட்டாங்க, திருநீர் பூச மாட்டாங்க. அவங்களுக்கு முக்கியம் குடும்பம், பிள்ளைகள், பொண்டாட்டி, அம்மா அப்பா அப்படி நினைச்சவங்க பகவான நினைக்க மாட்டாங்க. ஆனா சந்தன மகாமுனிவரோ சிவநாமத்தை அடைய வேண்டும் என்று 3 ஆசைகளை வெறுக்கின்றார். ஆண்டவன் பகவானை நினைத்து அந்த வனத்துக்குள்ளே தவம் இருந்து வருகின்றார். அந்த சந்தனமாஞ்சோலையிலே தவம் புரிந்து வருகின்ற பொழுது அவருடைய தவச்சாலையில் கொண்ட அட்டகாலி 8 பேர் அம்மா சத்தியம்மாளை நிறுத்தி வைத்து கோபாலக்கண்ணன் மகுனம் சாதித்து நிற்கின்றார். ஆமா, சந்தன மகாமுனிவரோ கண்ணில் முளைத்து பார்த்தார். கண்ணனையும் கண்டார், காளியர்களையும் கண்டார். சுவாமி கோபாலக்கண்ணா, தாங்கள் நீங்கள் வந்தது போதாது என்று இவை 8 பேர் யாரு சாமி? 8 பேர் யாரு சுவாமி? ஐயா சந்தன மகாமுனிவரே, கோபால கண்ணனின் ஆணைப்படி இவை 8 பேரையும் வளர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. வளர்த்து வாங்க. ஆமா, இவை 8 பேரையும் வளர்க்க சொல்லல. இவை யாரு? அம்மா அப்பா ஊரு பேரு என்னங்கார்? ஐயா மகாமுனிவரே, இப்பொழுது என் ஆணைப்படி நீங்க வளர்க்க வேண்டும். வளர்த்து வாங்க. இவை 8 பேருடைய வளர்ப்பங்களை நீங்க பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். வளர்த்து வாங்க, ரகசியத்தை பின்னாடி தெரிஞ்சுக்கலாம என்று கண்ணபுரமான் காளியர்கள் 8 பேரையும் அதிபதி மூத்தவள் சந்தி அம்மாளை ஒப்படைத்து விட்டு கண்ணபுரமான் கைலாசம் வருகின்றார். அட்டகாளியர்கள் 8 பேர்
பேரையும் சந்தன மகா முனிவர் சந்தனமாஞ்சோலையிலே விதமாக வளர்த்து வருகின்றானா எப்படி வளர்த்துவாரா சுவாமி தேவர் மூவர் அறியாமல் தேவர் மூவர் அறியாமல் சிவனுக்குமை தெரியாமல் அமரர் தேவர் அறியாமல் சக்திக்குமை தெரியாமல் அட்டகாலி 8 பேர் ஆளில்லாத காட்டுக்குள்ள அடர்ந்தவன காவலத்தில் அம்பிகைய சந்தியம்மா அம்பிகைய வளர்த்து வர மாமுனிவர் வளர்த்து வர மாமுனிவர் அவரோ அட்டகாலி 8 பேர் அண்டவனி 8 பேர் சந்தன மாமுனிவர் சந்தனமாஞ்சோலையில வளர்த்து வரும் நாளில் தாயான சந்தியம்மா 1வது வயதில் ஓந்து விளையாடுவார் 2 நல்ல வயதாச்சு எழுந்தோடும் குழந்தையானா 3 நல்ல வயதாச்சு குசியாம வளர்ந்து வரா 4 நல்ல வயதாச்சு நடந்தோடும் பிராயமானா 5 வயது மாச்சு மாறி வளரும் குழந்தையானா ஐந்தாறு வயதாக அறிவு வளரும் குழந்தையாகவே வளர்ந்திருக்கின்றால் காளியர்கள் சண்டியம்மா வளர்ந்திருக்காரு அறிவு நிறைந்த பிள்ளைகளா ஆகிய அட்டகாளியர்கள் 8 பேரும் இந்த ஆளில்லாத காட்டுக்குள்ள அடர்ந்தவான காவனத்தில் நாம 8 பேர் வளர்த்து இருக்கோம் நம்ம அம்மா யாரு அப்பா யாரு ஊரு என்ன பேரு விவரமதை அறிய வேண்டும் இந்த அட்டகாளி 8 பேரும் அதிபதியா சந்தி அம்மா தங்கையரை காளியாரே இந்த அக்காவோட வார்த்தைகளோ மரட்டு வந்த மாமுனியோ நாம காளியர்கள் ஒன்று சேர்ந்து வந்தவுடன் கேட்க வேண்டும் ஐயாவே மாமுனியே தாயார் தகப்பன் யாரு தாண்டுகரும் அறிய வேண்டும் ஊரு என்ன பேரு என்ன உச்ச ரகசியம் தெரிய வேணும் ஒரு பேரை சொல்லலனா ஒரு பேரை சொல்லலனா சும்மா நாங்க ஒரு பேரை சொல்லலனா உண்மை சும்மா நாங்க மாட்டோம் அறிவு நிறைந்த குழந்தைகளாகிய காளியர்கள் 8 பேரும் மனதிலே என்ன நினைக்கின்றால் எங்க வளர்ந்து வரோம் அப்படி இந்த ஆளில்லாத காட்டுக்குள்ள இந்த அடர்ந்தவன காவனம் சதுரகிரி மலை இந்த சந்தன சோலையே நம்ம வளர்ந்து வந்தோம். சரியா? சின்ன குழந்தைல இருந்து இங்க வளர்ந்து வாங்க. நம்மளுக்கும் விவரம் தெரிந்த நாளாயிடுச்சு. ஆமா. நம்ம அம்மா யாரு, அப்பா யாரு, நம்ம தாய் யாரு, தகப்பன் யாரு, யாரு யாரு, ஊரு என்ன, பேரு என்ன, சரி, நம்ம எங்க பிறந்தோம், எங்க வளர்ந்தோம், இந்த காட்டுக்குள்ள வளர்ந்து இருக்குமே, வளர்ந்து வரமா வளர்ந்து வரமா. அதனால நம்ம ரகசியத்தை எல்லாம் அறிய வேண்டும். யாரு என்னன்னு அறியணும் தெரியணுமே. ஒருவேளை இந்த காட்டுக்குள்ள இருக்கிற முனிவர் தான் நம்ம அப்பாவா இருப்பாரோ, முந்த மாமுனிவர் தான் நம்ம தவப்படா இருந்தாலும் இருக்கலாமா. நம்ம அம்மா இருக்காளா இல்ல இறந்து போயிட்டாளான்னு தெரியலையே. என்னாச்சுன்னு தெரியலையா. ஏண்டி காளியர்களே, 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 அம்மா, மாரியம்மா, என்ன காளியம்மா, அம்மா நுப்படாதே அம்மா, என்ன வடகத்தியா ஆடி கேளுங்கடி.
அந்த சத்தியம்மா சொல்லுதா கேளுங்கடி கேளுங்கடி. நாம 8 பேரும் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு வந்து வரக்கூடிய முனிவரை சும்மா விடக்கூடாது. அந்த முனிவர்கிட்ட கேட்கணும் கேட்கணும். ஆமா சரி. நம்ம பிறவி ரகசியத்தை எல்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்கணும் கேட்கணுமே. இந்த அட்டகாலியர்கள் 8 பேரும் இருக்கின்ற பொழுது சந்தன மகாமுனிவரிடத்திலே ஐயா மகாமுனிவரே முனிவரையா நாங்க 8 பேரும் இந்த காட்டுக்குள்ள வளர்ந்து வந்துகிட்டு இருக்கோமே எங்க அம்மா இருக்காங்களா இல்லையா எங்க அப்பா யாரு எங்களுக்கு விவரம் தெரியணுமே எங்க தாய் யாரு தகப்பன் யாரு அப்படின்னு கேட்காத இந்த சந்தியம்மா எங்க ஊர் என்ன பேரு என்ன என்று சந்தியம்மா கேட்கிறார். சந்தியம்மா கேட்காத இப்போ பார்த்தா சந்தன மகாமுனிவர் என்ன ஏ சந்தியம்மா என்னம்மா ஏ காளியர்களே என்ன சுவாமி நீங்க 8 பேரும் எங்க பிறந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. எங்க பிறந்தீங்க என்ன நடந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க அம்மா யாரு உங்க அப்பா யாருன்னு எங்களுக்கு தெரியாது. தெரியாதம்மா. என் பெருமானாகிய கோபால கண்ணன் அண்ணன் கோபால கண்ணன் இருக்காரு கண்ணன் நவநீதன் அந்த கிருஷ்ணன் நாராயண கோபாலன் அந்த கோபால இருக்காரு கோபாலன் உங்க 8 பேரையும் அழைத்து கொண்டு வந்து என்னிடத்திலே ஒப்படைத்து சிறு குழந்தை ஒப்படைச்சிட்டு போன பகவானும் வரவே இல்லை. ஆமா உங்க 8 பேரையும் ஒப்படைத்து வளர்க்க சொன்னாரை தவிர உங்களுடைய வழப்பங்களை என்னிடத்திலே சொல்லவில்லை. வளர்க்க சொன்னது மட்டும் தான் தெரியும். அடுத்து என்ன நடந்து யாரு நடந்து எனக்கு தெரியாது. உங்களை வளர்த்து வாரேன் சந்தியம்மா. சுவாமி மகாமுனிவரே அப்படியானா நாங்க யாரை நினைக்க வேண்டும்? யாரை நினைக்கணும் என் தாய் தகப்பனுக்கு தெரியணும். நாங்க என்ன செய்யணும் சுவாமி? யமா ஏ அட்டகாலியர்களே என்ன ஆண்டவன் பகவானை நினைக்க வேண்டும். பகவானை நினைத்து தவம் இருந்தா உங்க பிறவி ரகசியத்தை நீங்க தெரிந்து கொள்ளலாம். பகவான நினைக்க சொல்றாரு சின்ன குழந்தை எப்படி தெரியும்? பகவானை நினைக்கணும்னா எப்படி சாமி நினைக்கணும்? சின்ன குழந்தை தானே. அம்மா காளியர்களே இந்த சந்தனமா சொல்லையிலே அக்கினி யாகத்தை வளர்க்க வேண்டும். யாகத்தை வளருங்கம்மா சந்தியம்மா. ஆண்டவன் பகவானை நினைக்க வேண்டும். யாகம் வளர்க்க வேண்டும். ஈசனை நினைக்க வேண்டும். நினைக்கணுமே. அப்படி நினைத்து தவம் இருந்தீர்களானா ஆண்டவன் பகவானுடைய மகிமையால உங்க தாய் தகப்பன் அம்மா அப்பா ஊரு பேரை எல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளலாம். யாகத்தை மட்டும் வளர்த்து வந்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாங்க. ஆமா என்று சந்தன மகாமுனிவர் சொன்ன போது அட்டகாலி 8 பேரும் அம்பிகை சந்தியம்மா எப்படி யாகத்தை வளர்க்கின்றாளானா சந்தியம்மா எப்படி யாகத்தை வளர்க்கா அட்டகாலி 8 பேரும் அட்டகாலி 8 பேரும் அதிபதியா சந்தியம்மா சதுரகிரி மலையதில்ல சந்தனம்மா சோலையில ஆளுக்கூலி அமைத்தார். ஆமை நல்ல பலகை போட்டார். ஆளுக்கூலியதில ஆளுங்குச்சி அரசங்குச்சி குச்சி புளியங்குச்சி வேப்பங்குச்சி வன்னிக்குச்சி நாகக்குச்சிகளை ஒடிப்பாளா வேலியில போடுவாளா நெருப்பம்மா ஓட்டுவாளா நாக்கு என்ன கோம்பு என்ன நல்லெண்ணெய் வேப்ப என்ன உடம்புடம்மா நெய்ய கோயில் அம்மா நெய்ய கோயில் யாகத்தில் ஊற்றுவாளா அக்கினி யாகத்தில் ஊற்றுவாளா அக்கினி யாகத்தில் ஊற்றுவாளா அவரும் யாகத்தில ஊத்து மேல உழந்து விட்டு எரிந்துடுமா ஆண்டவன் பகவானுக்கு தெரிந்துடுமா ஏ பார்வதி உன் தங்கை 8 பேரையும் உங்க அண்ணன் கண்ணு கிட்ட வளர்க்க சொன்னியா கொல்ல சொன்னியா? அவ 8 பேரும் வளர்ந்தது போதாது என்று என்னை எதிர்த்து யாகத்தை வளர்த்துட்டான். அதனால் அவ வளர்க்கக்கூடிய
யாகத்தை நீ போய் அமர்ந்து வேண்டாம். பார்வதா தேவி கைலாச வாசல் விட்டு சதுரமா சோலைக்கு வந்து அட்டகாரியர்கள் 8 பேரையும் அழைத்து யாகத்தை அமர்த்த சொன்னா காளியர்கள் யார் ஒருவரும் யாகத்தை அமர்ந்தார் இருந்த பொழுது இதுதானே சமயம் என்ற அம்பிகை பார்வதி எப்படி யாகத்தை அமர்ந்திருந்தாளா சாமி இந்த யாகத்தில அட்டகாளி 8 பேரோ அக்காலான பார்வதியா அனலில இறங்கிட்டால நாங்களும் இறங்க வேண்டும் என்று கைய காலை கொடுப்பாளாம் அம்பிகைய சத்தியம்மா யாகத்தில இறங்குவாளாம் காளியர்கள் குறித்த போதே கேள்வியது அமர்ந்திடுமா காட்டாரே பகவானோ காளியர்கள் அழிந்து போனா சொல்லாத மகுடனைத்தான் சபரிக்கு ஆளு வேண்டும் என்ற ஆண்டவன் தான் சோபரம்மா அட்டகாளி 8 பேரை மறுபிறவி கொடுக்க வேண்டும் என்று கைலாச வாசல் விட்டு அந்த சந்தனமா சோலையில எரிந்ததொரு யாகத்தில தீர்த்த கொண்டு தெளிப்பாரா பிரபால தட்டுவாரா தட்டுகின்ற வேளையில தாயான சன்னியம்மா அம்பிகையா மாரியம்மா கூடாது காளியம்மா நாகம்மா தங்கம்மாளும் வடக்குத்திய வடக்குவா செல்வேன் காந்தாரி கருமாரியே கனகதுட்டி உப்புடாரியே அட்டகாளி 8 பேரும் கருத்த திருமேனியோட தாயான சந்தியம்மா போல ஒளியலகா முளவுனின்ன பல்லலகா வீரப்பல்லா விரிசனையா விரித்தாடும் தலைமுடியா ஓரவாயம் குறப்பல்லா போல முதல் கண்ணழகா அம்பிகைய சந்தியம்மா ஆங்கார சொல்வக்காரே நீல நல்ல சடையழகி நரபரத்தான் தங்கையம்மா நீ போல சடச்சியம்மா கோபாலன் தங்கையம்மா அடங்க விழுந்த சட கடகடலும் நீராட நெக்கை நல்ல விழுந்த சட தென்கடலும் நீராட மேலமப்ப விழுந்த சட அம்பிகைய சந்தியம்மா மேகடலோ நீராட உச்சியில விழுந்த சட உலகமெல்லாம் நீராட ஆடுவாளா பாடுவாளா நாயாதாளி ஓடுவாளா வேம்பு வந்து பிறந்திடுமா விஜயநகர் பட்டணத்தில் வேம்பு வந்து பிறந்த போது வேம்பதில கொழுகிறப்பா விஜயமலை யாரறிவா வேப்பிளைய கையிலடுப்பா வீதி சுத்தி ஆடி வரா அம்பிகையா சந்தியம்மா சூளம் வந்து பிறந்தடம்மா சுருணகிரி மேடையில சூளம் வந்து பிறந்த போதே சூளத்தில கொழுகிறப்பா சொல்லி வர கொடுத்துடுவா சூளத்தை கையிலெடுப்பா தாய் சூளாடி வருவாளா சாட்ட பிறந்திடுமா சந்திரகிரி மேடையில சாட்ட வந்து பிறந்த போதே தாயான சந்தியம்மா சாட்டையில கொழுகிறப்பா சதுராட்டம் ஆடி வரா கப்பரையும் பிறந்திடுமா அண்ணாரோட உடையதில கப்பரையும் பிறந்த போதே கப்பரையில் கொழுகிறப்பா அம்பி
சண்டியம்மா கண்மலரை யாரறிவா பம்பரைய கையிலடுப்பா சண்டியம்மா கண்ட மக்களுக்கும் வரம் கொடுப்பா இவளம் பண்ணி பெண்ண வரவழைப்பா தாயான சண்டியம்மா கல்யாண வரம் கொடுப்பா குழந்தை எல்லா மக்களுக்கு நம்ம மக்களுக்கு சந்தியம்மா குழந்தை வரும் கொடுப்பா மதலை இல்லா வேர்களுக்கு மதல வரும் கொடுத்துடுவா காளியையோ வரவழைப்பா காளிப்பட்டோ டிங்கிடுவா சூழியையும் அம்மா வரவழைப்பா சண்டியம்மா சொல்லி வரும் கொடுத்துடுவா உடுக்கை வந்து பிறந்த போது உடுக்கலையும் குலவருப்பா தாய் சண்டியம்மா உண்மனட தந்தேனுக்கு முன்பிறந்த கணபதியே முன்னருள்வார் வேலனுக்கு முன்பிறந்த நாயகரே முன்னருள்வார் உத்தமையே உமையவரே உலகளந்தான் தங்கையரே சண்டி நல்ல ஈஸ்வரியே சரஸ்வதியே முன்னருள்வார் முளை போட வேணும் என்று முகூர்த்தமிட்டா சந்தியம்மா முகூர்த்தமிட்ட நாளையில சந்தியம்மா தாயாளுக்கு முளை போட வேணும் என்று சிறந்த ஒன்றாம் செவ்வாயில ஏதியுமே தான் குறித்து தை நல்ல மாதத்தில மூணாம் செவ்வாய்க்கிழமையில ஐயா முகூர்த்தமிட்ட நாளையில கொலபோட நாங்க போறோம் முள்ளு மோரந்திடாமல் முடித்திட்ட பூவாடிடாமல் கொலபோட நாங்க போறோம் ஐயா என்ன என்ன ஆபரணம் எங்களம்மா தேவிக்கிட்டான் தாய்மாரே வரும் அம்மா தகுந்த நல்ல கும்மியடிக்க வேளந்த சடலோ நீராட வடக்க நல்ல விழுந்த சட வடகடலோ நீராட எங்கே நல்ல விழுந்த சட தென்கடலோ நீராட உச்சியில விழுந்த சட உலகமெல்லாம் நீராட நாகம் போட விடைக்க நல்ல பாம்பு தாளாட்ட பாம்பு பாடம் எடுக்க பக்தரெல்லாம் குழவ போட தாளாட்ட தாளாட்ட தாய்மாரே வரும் அம்மா மலப்பாரி தேவி அம்மா
சந்தியம்மா நீயும் வந்து நிற்க வேண்டும் வந்து நிற்க வேண்டும் நான் குழந்தை வருந்து வரேன் கோயிலுக்கு கேட்கலையா மைந்தால் வருந்து வரேன் மாளிகைக்கும் கேட்கலையா மாளிகை வருந்து வரேன் பாதத்துக்கும் கேட்கலையா எந்தாயே சத்தியம்மா ஓடிவாய தேவியம்மா மொழை போட வேணும் என்று விட்ட நாளையில முத்துமாரி அம்மாளுக்கு ஊரு வழக்கப்படி ஒரு முறையார் சொன்னபடி நாட்டு வழக்கப்படி நல்லோர்கள் செய்தபடி ஆத்தாளுக்கு முளைப்பாரு அழகாக போடுவதற்கு நாளும் கிழமைகளோ நல்ல நாளும் நான் குறைத்தேன் தேதி கிழமைகளோ தெளிவாக தான் குறைத்தேன் பஞ்சாங்கம் பார்த்தலவோ பக்குவமா நாள் குறைத்தேன் காலக்கரை பார்த்தலவோ கணக்காக நாள் குறைத்தேன் என் நாள் குறைத்த தேதியில சத்தியம்மா ஈஸ்வரிக்கு உணவோட நாங்க போறோம் போடுங்கம்மா ஒரு குலவை பொன்னான மணி குலவை இன்னும் நல்ல ஒரு குலவை பெருகரையும் பெருகி வர முக்கா மூன்று தரும் நீங்க மன குலவை போடுங்கம்மா நீராடி நித்தம் பொழைத்தேன் நீலவர்ண பொட்டோமிட்டே பஞ்சமுக்கி தொழில் உடைத்தேன் மங்கையெல்லாம் ஒன்று கூடி சேர்ந்தாடி வாரத்தில சிறந்த மூணாம் செவ்வாயில வண்ண கொட்டா சின்ன கொட்டா வகவகையா நாறு கொட்டா வண்ண கொட்டா கையில எடுத்து வகவகையா முத்து வாங்கி விதவிதமா கொட்டாளில இரண்டிய கொட்டான் தானே எடுத்து ஆத்தாளுக்கு உகந்ததோடு 5 வகை தானியம்மா அம்மா உத்தமிக்கு உகந்ததோடு 9 வகை தானியம்மா அம்மா ஈஸ்வரிக்கு உகந்ததோடு 7 வகை தானியம்மா மத்தியனைக்கு உகந்ததோடு 10 வகை தானியம்மா நல்ல வித நாங்க வாங்க கடலை சிறுபயரே காராமணி பயரே மொச்சை சிறுபயரே முத்து மணி பயரே காசி சிறுபயரே பவள மணி பயரே அட்டா சிறுபயரே மணி பயரே
பாதுகாத்து வார கணக்கு படி சந்தியம்மா முளைப்பாரிய வகையுடனே பாதுகாத்து 7 நாள் ஒரு வாரம் அதை இமை போல பாதுகாத்து உத்தமையா ஈஸ்வரியா உலகம் புகழ் சத்தியம்மா அவ 1ஆம் தேதி 1ஆம் நாள் ஓரள கொண்டுச்சா தேவி போல 2ஆம் தேதி 2ஆம் நாள் 2ல கொண்டுச்சா சத்தி போல 3ஆம் தேதி 3ஆம் நாள் ஒட்டு கொண்டுச்சுதான் தேவி போல 4ஆம் தேதி 4ஆம் நாள் ஐயட்டு ஓட்டுச்சா தேவி போல 6ஆம் தேதி 6ஆம் நாள் ஆட்டங்கள் போட்டுச்சா தேவி போல 7ஆம் தேதி 7ஆம் நாள் கும்பலா சேர்ந்துதான் தேவி போல ஏகமாக வளர்ந்த பெண்ணே எடுத்து நல்லா பேத்து வைத்து பெருசாக வளர்ந்த பெண்ணே எடுத்து நல்லா எடுத்து வைத்து தலவாழ இலை விரித்து தகுந்ததெல்லாம் தான் படைத்து சந்தியம்மா முளைப்பாரிக்கு முட்டையோட முருங்கைக்காயும் முதன்மையாக தான் படைத்து ஓட நெல்ல அரிசி குட்டி உலகட்டையும் தான் படைத்து காதோல கருவளையில் கங்கணமும் காப்பு கட்டி அத்தனையும் தானே செய்து அம்மனையும் தான் வணங்கி மாறி நல்ல மகமாயே தாயான சத்தியம்மா ஆத்தா வளர்ந்திருக்கும் அழகையும் பாருங்கம்மா உத்தமையா வளர்ந்திருக்கும் உயரத்தையும் பாருங்கம்மா அவளையே நல்ல மலை போல தாயே அமுஷமாக வளர்ந்திருக்கா தாயுடைய முளப்பாரிய தலை மேல தூக்கி வைத்து கொட்டு மேல முழக்கத்தோடு 8 சத்தம் முழங்கிடவே வெளியதவும் போட்டிடவே நம்ம ஊரு முளைப்பாரி நகரம் சுத்தி வருகுதையா சந்தியம்மா முளைப்பாரி சுத்தி வருகுதையா உத்தமையா முளைப்பாரி ஊரு சுத்தி வருகுதையா நீங்க போடுங்கம்மா ஒரு குலவை ஒன்னான மணி குலவை இன்னும் நல்ல ஒரு குலவை இனிகரையும் பெருகி வர முக்கா 3 தரம் ஒரு குலவை போடுங்கம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி கும்மியடி பெண்ணே கும்மியடி கொண்டை குலைங்கவே கும்மியடி கும்மியடி பெண்ணே கும்மியடி கொண்டை குலைங்கவே ஆடி வருகிற சந்தியம்மாள் வண்டிகர வைரவர் ஆடியம்மாள் ஆரியம்மாள் உப்புடாரியம்மாள் வாழ்த்தி அட போட்டி தாய வணங்கி கூட்டி அடி 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 அடி
வானவர் பிறவி செய்தார் பிறந்து வந்த சந்தியம்மா ஆண்டவர் தாம் பகவானிடோ அத்தானே பகவானே இவளை பிறவி செய்த விவரம் தாயாரு தகப்பன் யாரு ஆண்டு வரம் சொல்ல வேண்டும் ஊரு என்ன பேர் விவரம் அதை சொல்ல வேண்டும் சந்தியம்மா கேட்ட போது ஆண்டவர் தான் சிவபெருமா அம்பிகே சந்தியம்மா பிறந்ததுதான் நாகலோகா அப்பாவோ நாகராஜன் அம்மாவோ நாகக்கண்ணி சதுரகிரி மலையடியில சந்தனமான் சோலையில சந்தனமா முனிவர் காவலில அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் இங்கே வளர்ந்த நீங்கள் வந்தீரம்மா நீங்க காளையர்கள் 8 பேரும் ஆமா பிறந்தது சரி நாகலோகப்பட்டணம் நாகலோகப்பட்டணம் உங்க அப்பா நாகமணி ராஜமன்னன் ஆமா உங்க அம்மா நாகக்கண்ணி கோவால கண்ணனின் கட்டளைப்படி ஆமா நீங்க 8 பேரும் வளர்ந்தது சதுரகிரி மலை சந்தனமான் சோலை பிறந்ததெல்லாம் இருக்கட்டும் பகவானே ஆமா நாங்க 8 பேரையும் எரித்து நீங்க மறுபடியும் இந்த சந்தனமாஞ்சோலையில பிறவி செய்த விவரம் என்ன? 8 பேரை எரிச்சியில சுவாமி மறுபடியும் பிறவி செஞ்சீங்களே என்ன விவரம்? அம்மா சந்தியம்மா ஆதியிலே வரமுனிவன் என்று ஒருவன் இருந்தான். ஒரு முனிவர் இருந்தானே. அவரும் பிரம்மனை வேண்டி 12 வருட காலம் வனத்துக்குள்ளே தவம் இருந்தானே. அவனுடைய தவநிலை முடிய சரி பிரம்மதேவனை அவனை அழைத்து உனக்கு என்னப்பா வரம் வேணும் என்று கேட்டாரு. அதற்கு அந்த வரமுனிவனானவன் எனக்கு ஆதியிலே சரி ஆனாலையும் ஆயுதத்தாலையும் ஒரு அழிவு வரக்கூடாது. ஆயுதத்தால வரக்கூடாது. ஆனாலையும் ஆயுதத்தாலையும் அழிவு வரக்கூடாது என்று கேட்டவன் பாவி பெண்ணால் எனக்கு ஒரு அழிவு உண்டா என்று கேட்க மறந்தான். என்ன செஞ்சிருவா பெண்ணா பிறந்தவா சாதாரண பொம்பளை தானே. என்ன செஞ்சிருவா? அவளால என்ன செய்ய முடியும்? கோவம் வாங்க நாய் மாதிரி 2 குழப்பா. பெட்டி தூக்கி செட்டியில போடுவா, செட்டி தூக்கி பெட்டியில போடுவா. புருஷன் மேல கோவம் இருந்ததுன்னா பிள்ளைங்க மேல காட்டுவா. பிள்ளைங்க மேல கோவம் இருந்தா அந்த புருஷன் மேல காட்டுவா. 2 பேருமே இல்லைன்னா அந்த அடுப்பங்கரையில போய் காட்டுவா. பெண்ணா பிறந்தவா அவ்வளவுதானே செய்வா. வேற என்ன அவளால செய்ய முடியும்? அதனால ஆனா பிறந்த அந்த வரமுனிவனானவன் ஆனாலையும் ஆயுதத்தாலையும் அழிவு வரக்கூடாது என்று கேட்டவன் பெண்ணால் எனக்கு ஒரு அழிவுண்டா என்று கேட்க மறந்தான். காவி ஆனா பெண்ணா பிறந்தவா அவ மனசு வச்சான்னு வைங்க கால் அரை ஆக்குவா, அறைய நூல் ஆக்குவா, நூலை சேலை ஆக்குவா. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆமா உன்னை ஆக்கவும் முடியும், அவளால அழிக்கவும் முடியும். அதனால பெண்களை ரொம்ப இழப்பமா நினைக்க கூடாது. அதனால
எனக்கு பெண்ணால் ஒரு அழிவு உண்டா என்று கேட்க மறந்தான் பாவி. ஆமா, நீ பெண்ணால் கெட்டு அழிவது நிச்சயம் போ. அப்படி சாபத்தை கொடுத்தாரு என்று சாபத்தை கொடுத்தார். ஆமா, அதனால அந்த வரமுனிவன் பொல்லாத மகுடனை சம்ஹாரம் முடிக்க வேண்டும் என்று உங்க 8 பேரையும் நான் மீண்டும் பிறவி செய்தேன் என்றார். அப்படியானா இப்பமே வரம் கொடுங்க பகவானே. ஆமா, நான் போய் சம்ஹாரம் முடித்து வரேன். உடனே வரது கொடுங்க, கொடுங்க கொடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். மதியம் போல மதியம் உச்சி கையில அக்கினே சட்டிக்காரே சந்தியம்மா ஆத்துக்குள்ள குலவைத்தே அக்கினி அவர்பாரா தீச்சட்டியா பூச்சட்டியா சிவனாரின் தேவியவா அக்கினி சட்டிக்காரே தாயான சந்தியம்மா ஆங்கார குலவக்காரே தீச்சட்டிய கையில ஏற்றி ஆடி வாரா ஓடி வாரா தாயாதாளி ஓட்டு வாரா ஓடி வாரா ஆடி வாரா வண்டிக்கார வைரவரோ என் தாயான சந்தியம்மா தாய் நல்ல மகளுமாக ஆடுவாரம் ஆடுவாரா என் வண்டிக்கார வைரவரோ ஆதாளி போடுவாரா ஓடுவாரா ஆடுவாரா ஐயா ஊழ சத்தம் போடுவாரா என் வண்டியான மதியம் போல மதிய உச்சி வேலையில மண்டு நல்ல மதையில அவதாரம் செய்தவரா என் வண்டிக்கார வைரவரா தாயான சண்டியம்மா ஈராத்து காரியம்மா இருக்கக்குடி மாரியம்மா தாயான உம்புடாரே அம்பிகைய காளியம்மா வடக்குத்திய வடப்பாசலே அட்டவாளி 8 பேரும் ஆடுனால வாடுனாலே ஆதாளி போடுதாலே முட்டை போல புளியலகா நம்ம மலோனிட பல்லலகா என் வீரப்பல்லா வீசுடையா என் அக்கினி சட்டிக்காரி தானம் தர முடியா வாரவாய கொலப்பல்ல என் போல முக கண்ணலகா பூச்சடையலை அச்சுதனின் தங்கையம்மா என் அம்பிகைய சந்தியம்மா நீல நல்ல சடையலகே நிறமரத்தான் தங்கையம்மா என் போல சடையலகே கோபாலன் தங்கையம்மா கோலகம்மா ஒரு குலக உங்க பொன்னான வடை குலக இருகலம்மா ஒரு குலக இட்ட வாயு பூச்சுடைய முக்கா முக்கா 3 தரம் கொல கொலவ ஓடுங்கம்மா கொலவையிட்ட மக்களுக்கு தாயான சந்தியம்மா ஓடி நல்ல வரம் கொடுப்பா ஆடுவாரம் பாடுவாரா தாயாதாளி ஓடுவாரா ஓடுவாரா ஆடுவாரா ஊழ சத்தம் போடுவாரா பம்மை போற சொல்லுங்க தாயான சந்தியம்மா பத்திரகாளி ஆடுவாரா என் கொட்டு மேல முழக்கத்தோட உலக சத்தம் ஓடுவாரா இல்லோட முரசோட ஏழதார முழக்கத்தோட ஆடுவாளா பாடுவாளா தாய் அருள் வாக்கு சொல்லுவாளா பிள்ளைய கையில எடுத்து வருவாளா சூழத்தைய கையில எடுத்து சுதாடி வருவாளா சாண்டைய கையில எடுத்து சதுராடி வருவாளா முருங்கைய கையில எடுத்து உண்மை குறி சொல்லி விடுவா ஒழுக்கடுப்பா பெறப்படுப்பா என் உத்தமிய சத்தியம்மா உலக புகழ் மாரியம்மா ஆடுவாளா பாடுவாளா ஆதாடி போடுவாளா பம்பை வந்து பிறந்திடம்மா பணிக்கு வர்ண மேடையில பம்பையில கொள்கிறப்பா மறுசனையும் யார் அறிவா ஆடுவாளா பாடுவாளா ஆதாடி போடுவாளா ஓடுவாளா ஆடுவாளா நாய் ஊழ சத்தம் போடுவாளா மத்தியானோ மதியம்மா சத்தியம்மா மதிய உச்சி
பண்புகளா சிவாமணி ஊருக்குள்ள சந்தையில வந்தவளா தாயான சந்தியம்மா உடை உறக்கும் மக்கள் எல்லாம் கோரிக்கால காத்துடுவா வீரசாமணி ஊருக்குள்ள ஆக வந்த வரந்திடாம கண்குருவி ராந்திடாம சிட்டி வந்து வரந்திடாம சிறுகுருவி ராந்திடாம உள்ளான் பறந்திடாம ஊர்குருவி ராந்திடாம முத்து போடு வித்தக்காரு இவன் முடிநாக்கு கொலவக்காரு ஆடுவாளா பாடுவாளா தாய் அருள்வாக்கு சொல்லுவாளா வண்டிக்கார வைரம் வரும் தாயு நல்ல மகனுமாக ஆடுதாரே பாடுதாரே வண்டிக்கார வைரம் வரும் ஆதாளி போடுதாரே நல்லிடமா குள்ளாவா வண்டிக்கார வைரவருக்கு நாமரக்க முடியலா கட்டி வச்ச பவள வச்சு பாறை கேட்ட கட்சிகளா ஒட்டு வச்ச சல்லடம்மா வண்டிக்கார வைரவரா உல்லாச கால்நடையா உச்சியில குள்ளாவா 7 மணி வல்லையம்மா இடுப்பு கேட்ட சல்லடம்மா 5 மணி வல்லையம்மா அழகு உள்ள வைரவரா வாழைக்கு என்ற சல்லடம்மா ஆனம் வந்த ஒருகையில அழுக்கு தடி வருகையில ஈரப்பந்த ஒருகையில செருவா வருகையில பான நல்ல பெரியருவா பெரியருவா வல்லையம்மா ஐயா காண வைரவரோ நல்ல பெரியருவா பெரியருவா ஆலேலம்
தங்கம்மா பேரு வச்சு வர சந்தியம்மாளுக்கு பெயர்ந்த கும்மி அடிக்கலம்மா புகழ்ந்து கும்மி அடிக்கலம்மா வாயை கெட்டி வயத்தை கெட்டி வளர்த்தினம்மா உனைய நான் வளர்த்தினம்மா உனைய மைகையாச்சு தண்ணீர போறையம்மா கட்டி வளர்த்தனம்மா தாயே நான் வளர்த்தனம்மா தாயே மைகையாச்சு தண்ணீர போறாயம்மா தாயே படுக்க பாய் இல்லா
தரையில தான் படுத்தோம் உன்னை பாதுகாத்து வளர்த்தோம் நீ பக்கத்து வீட்டு விருந்தாளி போல் போறியம்மா முளையே உன்னை நீ ஊச்சி பால் ஊச்சி நேர்த்தியாக வளர்த்தோம் என் முளப்பாரி தாயே நீ நேற்று வந்த விருந்தாளி போல் போறியம்மா தாயே அடுத்த வருஷம் மழை பொழிந்தா ஆனந்தம்மா வருவேன் கடவுளான பகவானிடம் ஆக்குமாரோ அழிக்குமாரோ ஆயிரத்து எட்டு வாரம் கொல்லுமாரோ கோடி நல்ல வரங்கள் பெற்று சகல கோடி வரங்கள் வாங்கி பூலோகம் போக வேண்டும் புகழாக அமர வேண்டும் கைலாசம் தன்னை கடந்து ஆயிரம் எட்டு சிவகலங்கள் 108 திருப்பதியும் பூதனம்மா அடிபணிந்து பூலோகம் தலமதியில வீரசிகாமணி கண்ணாரில சந்தியில தானம் வந்த தாயான சந்தியம்மா வண்டிக்கார வைரவரும் வருஷத்துல ஒரு நாள் குடை வாங்க வேண்டும் என்று வடக்கு முகமாக நிலையத்தை போட்டு வாங்கி தை மாதம் 3ஆம் செவ்வாய் நோம்பு போட்டு கால் நாட்டி முளைப்பாரி போட்டு 8 நாள் விரதம் இருந்து 8வது நாளிலே அம்மனுக்கு குடை விழா கொடுத்து
அக்கினி செட்டி முளப்பாரி வீதி உலாவாக சுற்றி வந்து சாம குடை வாங்கி சந்தியமா குடை குடைத்த மக்களை எல்லாம் பட்டி பெருக வைப்பாய் என்றென்றைக்கும் பாலாகவே தன்னை தானே தானோ தானே தானோ தானே தானே தானோ தன்னை தானே தானோ தானே தானோ தானே தானே தானோ பால சரஸ்வதியே அம்பிகையே அருள் போடுவார் பாடு பாடுதற்கு கைலாசோ கைலாசோ தனில் வாழோ மாழகுல தெய்வம் மங்களம்மா வாழ்க வாழ்க ஆதி கைலாச வாசலிலே கடவுளுமே வாழ்க வாழ்க கடவுள் தேவி வாழ்க வாழ்க பச்சமாடு லட்சுமியா பவுசுடனே வாழ்க வாழ்க இந்திரரா சந்திரரா 33 கோடி தேவர்களா 48 ரிஷிமார்களா அகத்தீஸ்வரா புரத்தீஸ்வரா அழகு கலை கோட்டு மாமூலியா தெய்வலோக ரம்பையர்கள் நாரதரும் வாழ்க வாழ்க அஷ்டபாலர்களும் வாழ்க வாழ்க யானை முகத்தோம்பி முகத்தோம்பி கணபதி வாழ்க கணபதி வாழ்க ஆறு முகத்தோட வாழ்க காளி பாடு நேர்த்தே மானிட குல தெய்வம் அல்ல மங்களம்மா வாழ்க வாழ்க சந்தியம்மா வாழ்க வாழ்க வண்டிக்கார வைரவர் வாழ்க வாழ்க அலங்காரம் செய்தவர்கள் அன்புடனே வாழ்க வாழ்க மாலை வெட்டி கொடுத்த சீமா மங்களம்மா வாழ்க வாழ்க அமுது போட்டு பூஜை செய்த போட்டிமார் வாழ்க வாழ்க தேங்கபலம் உடைத்தவர்கள் திருப்தியாக வாழ்க வாழ்க தேவிதம் செலுத்தியவர் நேர்த்தியாக வாழ்க வாழ்க ஆடு கோழி படை கொடுத்தவர் அன்பாலே வாழ்க வாழ்க நமக்கு அன்பாசு கொடுத்தவர்கள் வாழ வேணும் கைலை போல இந்த ஆலயம் தன்னாரிலே பந்தடரை போட்டவர்கள் பந்தக்காரர் வாழ்க வாழ்க பல சனங்கள் எல்லாம் வாழ்க வாழ்க நமக்கு ஒளி ஒளி அமைத்து தந்த
செய்த தென்காசி மக்கள் செல்வன் சேனல் வாழ்க. சேனலின் உரிமையாளர் தொழிலாளர் வாழ்க வாழ்க. வேலைதாள கலைஞர் எல்லாம் மேன்மை பெற்று வாழ்க வாழ்க. நாதஸ்வர அண்ணாவிகள் நலமுடனே வாழ்க வாழ்க. ஆலயம் தன்னாரிலே உழைப்பாறை போட்ட பெண்கள் அக்னி சட்டி எடுத்தவர்கள் மாவிளக்கு எடுத்தவர்கள் பூப்பட்டி எடுத்தவர்கள் ஆடிய கோமரங்கள் அனைவரும் வாழ்க வாழ்க. தங்கையிடம் கொடுத்தவர்கள் சந்தோஷமா வாழ்க வாழ்க. அது காப்பி கொடுத்தவர் வாழ்க வாழ்க. அறுசுவை உணவளித்த ஹோட்டல் வியாபாரம் பெருக வேண்டும். வாழ வேண்டும் ஐயா வாழ வேண்டும். 100 கோடி 100 கோடி மலை முருகனோட முருகனோட வேலையா கந்தையா எல்லதும் வாழ்க வாழ்க. போல் வாழ்க வாழ்க. ஒருவருக்கு கைமணி ஓடிக்காலம் வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க. வாழ வேணும் ஐயா வாழ வேண்டும். 100 கோடி ஐயா 100 கோடி மலை முருகனோட முருகனோட வேலையா கந்தையா இங்கே ஆடினவர் சிலர் பாடினவர் கதை பார்க்க வந்தவர் வாழ வேணும். கதை கேட்க வந்தவர் வாழ வேணும். ஆடினவர்கள் வாழ வேணும். கதை பாடினவர்கள் வாழ வேணும். மலை முருகன் சன்னதி போல் இந்த கோயில் நன்றாக வாழ வேணும். கோவில் கோமரங்களும் வாழ வேணும். கோவில் கோமரங்களும் வாழ வேண்டும். ஆடினவர்கள் வாழ வேண்டும். கதை பாடினவர்கள் வாழ வேண்டும். மலை முருகன் சன்னதி போல் பாடினவர்கள் வாழ வேண்டும். என் பக்கம் போலவரும் வாழ வேணும். பக்கம் போலவரும் வாழ வேணும். என்னோட கூடி சேர்ந்த கூட்டு போலமை வாழ வேணும். மலை முருகன் சன்னதி போல் சாவில் ஏறி மயில் ஏறி விளையாடும் மோகம் ஒன்று. விளையாடும் மோகம் ஒன்று. ஈசனோட ஞானம் மொழி பேசும் மோகம் ஒன்று. விளையாடும் மோகம் ஒன்று. சாமி கூறும்படி ஆள்கள் வினை தீர்த்த மோகம் ஒன்று. வினை தீர்த்த மோகம் ஒன்று. கொஞ்சம் ரோகலை வாங்கி நின்ற மோகம் ஒன்று. வினை தீர்த்த மோகம் ஒன்று. மாறுபடா அசுரரை
ஒன்று வள்ளியை மனம் கோரிய வந்த ஒன்று வளைத்த ஒன்று ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் முருகா நீயருள வேண்டும் கந்தா நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலத்திலே வந்தமர்ந்த எம்பெருமானே